டெஸ்ட் எழுதுறது இல்லை. டெஸ்ட்டை பார்த்து பயம், எழுதிக்கலாமா, சரி நாளைக்கு எழுதிடலாமா, சரி ஈவினிங் எவ்வளோமா, 10 மணிக்கு எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி 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 போட்டு கடைசியில் டெஸ்ட் எழுதுறது இல்லை. அதுக்குள்ள 10 டாபிக் வந்துட்டு 10 டாபிக் அப்படியே நம்ம எழுதில நம்ம எழுதி ஆகணும் அப்படின்னு நினைக்க வேண்டியது, அதையும் எழுதுறது கிடையாது. உங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதே தெரியலங்க. எழுதுறவங்க கரெக்டா எழுதிட்டே தாங்க இருக்காங்க, படிக்கிறவங்க படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறவங்க எழுதிட்டே தான் இருக்காங்க. எழுதாம தன்னை ஏமாத்திட்டு அவங்க ஃபேமிலியை ஏமாத்திட்டு எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்காங்க. கடைசி டெஸ்ட் எழுத மாட்டீங்க. பயம், அது என்னன்னு தெரியல, பயமா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சரி எழுதிக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போட்டீங்க. கடைசி வரைக்கும் டெஸ்ட் எழுத மாட்டீங்க. நீங்களாம் எந்த கேட்டகரியில செய்யறதே தெரியல உங்களை. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்லாச்சும் கொஞ்சம் மனசு மாதிரி எழுதுற வேலையை பாருங்க. இப்ப இதுல இருந்து ஆரம்பிங்க டெஸ்ட் எழுதுறது. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து டேட் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது. புரியுதா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ நீங்களும் வந்து இனிமேச்சும் உங்களோட ஆட்டிடியூட் உங்களோட ஸ்டைல வந்து மாத்துங்க. டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்ல மார்க் கம்மியானா என்னங்க பிரச்சனை? அந்த டெஸ்ட்ல நல்லா படிச்சுட்டு போங்க. ஐயோ மார்க் கம்மியாச்சு அப்படின்னா யாரு உங்களை வந்து என்ன கேட்க போறான்? கம்மியானா ரியலைஸ் எழுதுனதாங்க கம்மியாகும். கம்மியாச்சுன்னா என்ன ஆச்சு அப்படின்றது தெரியும். நம்ம என்ன ஸ்டாண்ட்ல இருக்கும், நம்ம என்ன லெவல்ல இருக்குன்னு புரியும். எழுதாமலே இருந்தா எப்படிங்க தெரியும் நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க என்னன்னு உங்களுக்கே தெரியாது. அப்புறம் மெயின் எக்ஸாம் போய் டேரக்டா எப்படி எழுதுவீங்க? புரியுதா? ஸோ இந்த வாட்டியாச்சு இந்த டெஸ்ட் வந்து ஒழுங்கா எழுதுங்க. மற்ற டெஸ்ட்டும் வந்து எழுதி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வெறும் வீடியோஸ் வெறும் போயிட்டு அப்படியே சும்மா அப்படி திருப்பி பார்த்தாலும் ஒன்றும் ஆகாது. வீடியோ பார்த்தாலுமே அதை நம்ம எப்படி சால்வ் பண்றோம் தெரியணும். நான் இப்போ போர்ட்ல சால்வ் பண்றேன், ஆனா நீங்க எப்படி நோட்ல சால்வ் பண்றீங்க? டெஸ்ட்டை நீங்க எப்படி போட்டு பாக்குறீங்க? எவ்வளவு டைம் ஆகுது? இந்த டைம்ல நம்ம இத்தனை கொஸ்டின் போடுறோமா அப்படின்றது நீங்க டெஸ்ட்டோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் டக்குன்னு ஒரே நிமிஷம் சால்வ் பண்றாங்க, ஒரு சில 30 செகண்ட்ல சால்வ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் 2 நிமிஷம் சால்வ் பண்ணுவாங்க. நம்ம அதை பார்த்துட்டு அடா பையன் 25 கொஸ்டினுக்கு நம்ம இந்த வாட்டி 1 hour எடுத்திருக்கோம், ஸோ அடுத்த வாட்டி கொஞ்சம் இன்னும் டைம் வந்து கம்மியா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். புரியுதா? நீங்க எழுதாமலே அங்கே டேரக்டா எழுதுறப்ப மெயின் எக்ஸாம்ல நமக்கு டைம் வந்து இழுத்துரும். 25 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கே நம்ம 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடும். அப்போ ஜிஎஸ் தமிழ் யார் அட்டன் பண்றது? மற்ற ஜென்ரல் ஸ்டடிஸ் அதெல்லாம் எப்படி அட்டன் பண்ணுவீங்க? ஜிகேலாம். ஸோ புரியுதா உங்களுக்கு? டெஸ்ட் எழுதுனாதான் நம்ம என்ன எவ்வளவு ஸ்டாண்ட்ல இருக்குன்றது தெரியும், நம்ம எவ்வளவு டைமிங் எடுத்துன்றது தெரியும், என்ன தப்பு பண்றோம்னு தெரியும், நம்ம எந்த அளவுக்கு சப்ஜெக்டை புரிஞ்சிருக்குன்றது தெரியும். ஓகேவா? இவ்வளவு விஷயம் நமக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மூலியமா தெரியுது. ஸோ டெஸ்ட் எழுதுறவங்களா என்ன வேலை வெட்டிலாம வந்து எழுதுறாங்க? புரியுதா? ஸோ வந்து இந்த டெஸ்ட் வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிருங்க. ஸோ அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனிடம் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ரூபன். உண்மையிலே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேங்க. பாய்.